ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டிருந்தான். வீட்டில் ராகி சேமியா தான் இருந்துச்சு. சரி, அதை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணலாமேன்னு பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் வித தண்ணி இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். வித தண்ணியில் கொஞ்சோண்டு சால்ட்டு, நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுனால எந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணாலும் கொஞ்சம் சால்ட்டு போட்டால் நமக்கு டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். சால்ட்டு போட்டு கரைஞ்ச உடனே ஒரு பாக்கெட் ராகி சேமியாவை அதில் போட்டு ஒரே ஒரு கிளறி தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு இட்லி பாத்திரத்தில் அதில் தண்ணி ஊற்றி மேல் தட்டி வச்சு அந்த வடிகட்டி வச்சுருக்க ராகி சேமியாவை ஒரு வெள்ளை துணி வச்சு அதை மேலே போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த துணியை நல்லா மூடி விட்டுட்டு இட்லி மூடியை மூடி விடணும். மூடி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வேண்டாம், குழஞ்சி போயிடும். அந்த 5 மினிட்ஸில் அதுவே வெந்துடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதுலேயே பாதி வெந்துடும், சேமியா தானே. அதனால் நம்ம அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே அதை எடுத்துட்டு இன்னொரு பாத்திரத்தில் அதை கொட்டிடலாம். கொட்டின சூடு பார்த்து அனல் வீசும், அதனால் பார்த்து எடுத்து கொட்டுங்க. கொட்டிட்ட பிறகு ஸ்மெல்லுக்கு ஏலக்காய் அவங்கவுங்க ஆப்ஷனல், உங்களுக்கு 1-2 கூட போட்டுக்கலாம். எங்களுக்கு ஸ்மெல் அவ்வளோ பிடிக்காதனால நான் ஒன்று மட்டும் போட்டிருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் திருக்கி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். இதில் நாட்டு சக்கரை போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், என்கிட்ட இல்லை. அதனால் ஒயிட் சுகர் போட்டு நல்லா கிளறி விட்டு சர்வ் பண்ணி கொடுத்து சூப்பரான ராகி சேமியா புட்டு ரெடி. தேங்க்யூ.